அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முருகருக்கு உகந்த விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். சின்னதாக டிப்ஸும் கூட சொல்லலாம். முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? திருநீர் தாங்க. திருநீர் பூசினா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, உடல் மனம் புத்துணர்வு பெறுமா, தெய்வீக சிந்தனை உண்டாகும், நற்குணம் வளரும், நல்லவர் நட்பு கிடைக்கும், சொன்ன வாக்கு பலிக்கும், முகம் பொலிவு பெறும், உடல் தூய்மையாகும், கிருமி அண்டாது, நோய் விலகும், திருஷ்டி அகலும், தீவினை மறையும். இவ்வளவும் நம்ம திருநீர் பூசினா கிடைக்கிற பலன்கள்ங்க. விபூதிக்கு இன்னொரு பெயரும் இருக்குங்க. பிரகாசம் தருவது வெந்நீர், செல்வம் தருவது விபூதி, உள்ளொளி பெருக்குவது பசித்தம், உயிர்களை காப்பது இரட்சை, ஆணவத்தை போக்குவது சாரம். நம்ம வளமுடன் வாழணுமா, நல்ல சந்தோஷமாக இருக்கணுமா, நம்ம கோயிலில் சுவாமிக்கு 32 வகையான பொருளால் அபிஷேகம் செய்கிறாங்க. அந்த அபிஷேகத்தில் திருநீரும் ஒன்று. நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய 108 முறை திருநீர் வாங்கி கொடுத்தா ஐஸ்வர்யம் பெருகும், விருப்பம் நிறைவேறும், மோட்சமும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த விபூதியோட பலன் அவ்வளோ பெருசுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, திருச்சி திருவானைக்காவல் கோயிலில் இருக்கிற 4வது மதில் சுவர் திருநீற்று மதில் அப்படின்னு கட்டியிருக்காங்க. அந்த மதிலை கட்டிய பணியாளர்களுக்கு கூலியாக என்ன கொடுத்தாங்க தெரியுமா? திருநீர் தாங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திருச்செந்தூரில் ராஜகோபுர பணியில் ஈடுபட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் கூலியாக பன்னீர் இலையில் விபூதி தரப்பட்டிருக்கு. இங்கு தரப்படும் பன்னீர் இலை திருநீற்று பிரசாதம் மனக்குறை உடல் குறை தீர்க்க வல்லது. விபூதி குட்டை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. அது எந்த இடம், என்ன பேர் வந்தது, ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரித்து சாம்பலாக்கிய தலம் தான் மயிலாடுதுறையில் இருக்கிற திருக்குறுக்கை விரட்டானம் அப்படிங்கிற இடம். இந்த நிகழ்வு நடந்த இடமே விபூதி குட்டை அப்படின்ற இடம். இதனாலேயே இங்கே மண் எப்படி இருக்கும்னா வெள்ளையாக தான் இருக்குமா. இன்னைக்கு முருகனை பற்றி நம்ம பார்த்தோம். முருகருக்கு பிடித்த விபூதியை பற்றி நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கோயிலை பற்றியும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.